அதிமுகவில் இணைய விரும்பும் ஓபிஎஸ் சிறிது காலம் அமைதியாக இருக்க வேண்டும் எனவும் வழக்கு உள்ளிட்ட எந்தவித இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது எனவும் திருப்பரங்குன்றம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தெரிவித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சின்ன இடையூறுகள் பண்ணாதீங்க. நீங்க வெளியே உண்மையிலே அதிமுக இணையணும்னு நினைச்சா நீங்க இந்த கட்சியில் சேரணும்னு நினைச்சா ரகசியமா சொல்லி விடலாம். இதுக்கு வெளிப்படையாக நீங்க சொல்லணும் அவசியம் கிடையாது. ஓபிஎஸ் என்ன மக்கள்கிட்ட பேப்பரில் ஏன் சொல்லணும்? அது சரி, அதிமுக காப்பாற்றணும். எத்தனை தடவை நீங்கள் தனித்தனியாக 4 பேர் இந்த அமைச்சர்கள் போய் பேசி அன்றைக்கு ஒன்றிணைந்தோம் இல்லை வந்து சேர்ந்தீங்கல்ல, உங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கிடைத்தது, துணை முதலமைச்சர் ஆனீங்க, ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஆனீங்க, எல்லாம் பண்ணீங்க இல்லை. தனியாக போய் சொல்லிவிட்டு ஐயா நான் இந்த பொது அளவில் எனக்கு கஷ்டமாக போச்சு விடுங்க, நாங்கள் அதிமுக தொண்டங்களை நாங்கள் காப்பாற்றுறேன்னு பத்திரிகைகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உண்மையிலே நினைத்தார் என்றால் அதிமுகவில் அவர் உண்மையிலேயே சேர வேண்டும், இந்த அதிமுக வெற்றி பெற வேண்டும், அம்மாவுடைய புகழை காக்க வேண்டும், புரட்சி காக்க வேண்டும் என்றால் அருமையான எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்கிற வாய்ப்பை அவர் மிக செய்தியாக சொல்லிவிட வேண்டுமே தவிர பேப்பரில் செய்தி கொடுத்து நான் தர்மம் வெல்லும், சூது வெல்லும், அது வெல்லும், இது வெல்லும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இது ஒரு நிபந்தனை இல்லாமல் என்ன நிபந்தனை இல்லாமல் பண்ண போகிறாங்க? ஒன்றுமே இல்லை. அப்புறம் இதுக்கு நிபந்தனையே தேவையில்லை. அருமையான ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், இந்த அதிமுக வளர வேண்டும் நினைத்தால் நீங்கள் எல்லாம் வழக்கு மன்றத்துக்கு போகவே கூடாது. அப்போ ஒரு 6 மாதம் பொறுமையாக இருங்க. நான் எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எடப்பாடியாட்ட போய் கேட்குறோம், அண்ணே நல்லா இருக்கண்ணே சேர்த்துக்கோ அப்படின்னு கேட்குறோம். இதான் எங்களால் செய்ய முடிந்த நன்மை அது ஒன்று தான். துணிச்சலாக சொல்கிறோம். எம்எல்ஏக்கள் அவங்க அப்புறம் அந்த எடப்பாடியார் தலைமையில் வெற்றியை தேடித்தரோம். வெற்றிக்கு நாங்கள் வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்.